கில்லர் பி வந்து யமாட்டோவை பார்த்து நல்ல வேலை பண்ண யமாட்டோ அப்படின்னு சொல்ல, யமாட்டோ வந்து நான் எதுவுமே பண்ணல, நருட்டோவை தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யமாட்டோ வந்து நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, கில்லர் பி வந்து ராப் சாங் பாடிக்கிட்டே எரிச்சல் ஏத்துற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. யமாட்டோ வந்து கொஞ்ச நேரம் அமைதியா ராப் சாங் பாடாம சொல்லுவியா அப்படின்னு கேக்குறான். கில்லர் பி வந்து நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, இப்ப நருட்டோ வந்து அவனுக்குள்ள இருக்க குராமாவோட சண்டை போட்டுட்டு இருக்கான், நம்மளால அதுல வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இப்ப பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை நம்பி அவனுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கில்லர் பி சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளோட குராமாவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. நம்ம நருட்டோ அப்பதான் கண்ணு முழிக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவன் கத்தன உடனே அந்த நெகட்டிவ் சாக்கரா எல்லாமே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. அவனை கண்ட்ரோல் பண்ண அந்த ஹேட்ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி போகுதுங்க. அப்ப கில்லர் பி வந்து சந்தோஷப்படுறாரு, ஒரு வழியா நருட்டோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. குஷினா வந்து என்னால ரொம்ப நேரத்துக்கு நைன் டேல கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நருட்டோ வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து உடனே ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்றாங்க. குராமா வந்து குஷினாவோட அந்த செயினை அறுத்துருங்க. அதுக்கப்புறம் நருட்டோ வந்து அவனோட ரசிங்கனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவே அந்த எல்லா ஷேடோ க்ளோன்ஸையுமே நம்ம குராமா அடிச்சு துவம்சம் பண்ணிரும். குஷினா வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குராமாவோட காலில் இருக்க அந்த சங்கிலி இழுக்கவே குராமா அப்படியே கவுந்து ஊந்துரும். நருட்டோ உடனே அவனோட சேஜ் மூட யூஸ் பண்ணி எல்லா ஷேடோ க்ளோன்ஸுமே மேசிவ் ரசிங்கனை யூஸ் பண்ணி குராமாவை அட்டாக் பண்றான். இருந்தாலும் குராமா வந்து ஸ்டெடியா நிக்குதுங்க. நருட்டோ ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரசி சுரிக்கனை வச்சு யூஸ் பண்ண குராமா வந்து என்ன சக்தி இது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நருட்டோ ஒரு வழியா குராமாவோட சாக்ராவை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறான். இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஃபர்ஸ்ட் டைமா அவனோட கேசிஎம் மூட அட்டன் பண்ணுவான். நருட்டோவே அதை பார்த்து இதான் நைன் டெயிலோட பவரா அப்படின்னு பார்க்க, நைன் டெயில் வந்து நருட்டோ நீ என்ன கோவப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைல் பீஸ் பாம்பை கிரியேட் பண்ணுங்க. நருட்டோ வந்து இவ்வளோ பேட்டிலுக்கு அப்புறமா உங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்கா, அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். குராமா அந்த டைல் பீஸ் பாம்பை வச்சு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நருட்டோ அவனோட சிக்ஸ் பேத் சீலிங் ஜூட்ஸு யூஸ் பண்ணி குராமாவை லாக் பண்ணிடுவாங்க. நருட்டோ வந்து என்ன மன்னிச்சிரு நைன் டைல்ஸ், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீ அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிறாங்க. குஷினா வந்து ஒரு வழியா நீ சாதிச்சிட்ட நருட்டோ அப்படின்னு சொல்றா. நருட்டோ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கம்மா அப்படின்னு கேட்க, குஷினா வந்து நான் போய் மினாட்டோவோட ஜாயின் பண்ணிக்க போறேன், பட் அதுக்கு முன்னாடி 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை உங்ககிட்ட சொல்லணும். நருட்டோ வந்து என்ன இன்சிடென்ட் அப்படின்னு கேட்க, குஷினா வந்து உனக்கு முன்னாடி ஜின்சுரிக்கியா இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்றா. அப்ப குஷினா வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பத்தின சில விஷயங்களை நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னதான் செகண்ட் நைன் டெயில் ஜின்சுரிக்கியா சூஸ் பண்ணாங்க, அந்த காரணத்தினால்தான் நான் லேண்ட் ஆஃப் இடியில இருந்து ஹிடன் லீஃபுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றா. நருட்டோ வந்து எதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரான வேற லேண்ட்ல இருக்கவங்கள நைன் டெயில் ஜின்சுரிக்கியா சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க. அப்ப குஷினா வந்து நீ சொல்றத காட்டு தான், நான் வேற லேண்டை சேர்ந்தவதான், ஆனா அந்த டைம்ல லீஃபும் லேண்ட் ஆஃப் இடியும் ரொம்பவே நல்ல பாண்டிங்ல இருந்தாங்க. லீஃபை சேர்ந்த அஷிராமா செஞ்சுவும் உசுமாக்கி கிளானோட ஹெட்டுமே ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தாங்க. எங்க கிளானோட ஸ்பெஷல் ஜூட்ஸுவே சீலிங் ஜூட்ஸு தான். உன்னோட வயிற்றுல இருக்க டெட்டகிராம் சீலிங் கூட எங்க வில்லேஜ்ல உருவாக்கப்பட்டது தான். இந்த மாதிரி சில சீலிங் ஜூட்ஸுவை நான் மினாட்டோக்கு சொல்லி கொடுத்தேன். முதுகுல இருக்க சிம்பிள் தான் எங்க வில்லேஜோட சிம்பிள். இப்ப கூட லீஃப் வில்லேஜ்ல இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ற விதமா அப்படின்னு சொல்றா. நருட்டோ வந்து நான் லேண்ட் ஆஃப் இடியே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்ப குஷினா வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வார் டைம்ல எங்க வில்லேஜை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் சீலிங் ஜூட்ஸு தெரியுன்றதுனால பல நேஷன்ஸ் அதை பார்த்து பயந்தாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து எங்க வில்லேஜை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுல சர்வே பண்ணவங்க எல்லாம் அவங்களோட ஐடென்டிட்டியை மாற்றி வேற வேற வில்லேஜுக்கு போய் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப நருட்டோ வந்து எனக்கு புரியல எதனால உங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, அப்ப குஷினா வந்து நான் பிறக்கும் போதே அதிகப்படியான சாக்கராவோட பிறந்ததுனால என்னால நைன் டேல சப்ராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஆஷிராமா செஞ்சு விசஸ் மடாராவோட பேட்டில் தெரியும்ல, எனக்கு முன்னாடி இருந்த ஜின்சுரிக்கு வந்து அஷிராமாவோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்றா குஷினா. அவங்க பேர் வந்து மீட்டோ உசுமாக்கி. அந்த பேட்டில் அஷிராமாக்கு ஹெல்ப் பண்ற விதமா மீட்டோ உசுமாக்கி வந்து அவங்களோட சீலிங் ஜூட்ஸு யூஸ் பண்ணி நைன் டேல அவங்களுக்குள்ள சீல் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் ஜின்சுரிக்கியா ஆவறாங்க. அதுக்கப்புறம் தான் லீஃப் வந்து நைன் டேல பொசஸ் பண்றாங்க. மீட்டோ உசுமாக்கி அவங்க சாவர நேரத்துல அப்பதான் என்ன லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அடுத்த ஜின்சுரிக்கியா ஆக்கிறதுக்காக. எனக்கு இந்த வில்லேஜுக்கு வந்தது ரொம்பவே ஷாக்கிங்காகவும் வித்தியாசமாக தான் இருந்தது. என்னை இங்க வந்து ரொம்பவே ரகசியமா தான் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ரகசியம் தெரிஞ்சது வந்து தேர்ட் ஓகாகிக்கும் டாப் அஃபீஷியலுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஜின்சுரிக்கே ஆக போறதுனால எனக்கு நிறைய ப்ரெஷர்
கொடுத்தாங்க. நான் ரொம்பவே தனிமையாவே இருந்தேன். பட் ஒரு நாள் வந்து மீட்டோ உசுமாக்கி என்ன கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப மீட்டோ உசுமாக்கி வந்து, நீ 9 டெயில் ஜென்ச்சுரிக்கே ஆக போறேன்னு தெரிஞ்ச உடனே நீ ரொம்பவே ஷாக் ஆயிட்டியா? உன்னை இங்க 9 டெயில் ஜென்ச்சுரிக்கே ஆக்கிறதுக்கு நான் தான் வர வச்சேன். நீ ரொம்பவே சேடாவும் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு புரியுது. உன் மனசுக்குள்ளே எந்த விஷயத்தையும் வச்சுக்காத, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மீட்டோ உசுமாக்கி வந்து, என்ன கவனி, நீ 9 டெயில் ஜென்ச்சுரிக்கா இருந்தாலுமே நீயும் ஹாப்பியா இருக்கலாம். அதுக்கு விஷயம் என்னன்னா, நீ எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நருட்டோ வந்து, நீங்க ஜென்ச்சுரிக்கா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். குஷினா வந்து அவளோட சின்ன ஸ்மைலோட ஆமா அப்படின்றா. நருட்டோ வந்து ரொம்பவே எமோஷன் ஆகி அவன் கண்ணுல இருந்து தண்ணி வருதுங்க. அப்ப நருட்டோ வந்து, ஆமா 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 9 டெயில் அட்டாக் அப்ப அந்த மாஸ்க் கை தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாரு. அப்ப குஷினா வந்து, மினாட்டோ உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லலையா? ஆமா, அவனால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா என்னை விட அவனுக்கு அந்த சாக்கரா டைம் வந்து ரொம்பவே கம்மி தான். அவனுக்கு டைம் இருந்திருக்காது. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அந்த மாஸ்க் மேன் தான் 9 டெயில கண்ட்ரோல் பண்ணி வில்லேஜையே அட்டாக் பண்ணான். ஆனா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 9 டெயில் வந்து எனக்குள்ளதான் சீலா இருந்துச்சு. நருட்டோ வந்து, அப்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப குஷினா வந்து, ஆனா அந்த மாஸ்க் மேனுக்கு வந்து அந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு. நருட்டோ வந்து, என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்க, 9 டெயிலோட சீலிங் வந்து வீக் ஆகிற கரெக்டான டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் 9 டெயில அவன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வில்லேஜை அட்டாக் பண்ணான் அப்படின்னு சொல்ல, நருட்டோ வந்து, 9 டெயில் சீலிங் வீக் ஆகுமா, எப்ப ஆகும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப குஷினா வந்து, ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் அந்த சீலிங் ஜுட்சு வந்து ரொம்பவே வீக் ஆகும். 16 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 10 அன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஹிடன் லீஃப் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து குஷினா கிட்ட, அக்டோபர் 10 அன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குஷினா வந்து வீட்டுக்கு வந்து மினாட்டோ கிட்ட, நான் அம்மா ஆக போறேன் அப்படின்னு சொல்றா. மினாட்டோ வந்து ஷாக் ஆகிட்டு, நான் அப்பாவ போறேனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா தேர்டு ஓக்காகே மினாட்டோட வீட்டுக்கு வந்துட்டு, குஷினா உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஜென்ச்சுரிக்கு வந்து சைல்ட் பர்த் கொடுக்கும் போது அந்த சீலிங் வந்து வீக் ஆகும். மீட்டோ உசுமாக்கி ஆல்மோஸ்ட் அது பிரேக் ஆகிற போற நிலைமையே ஆயிடுச்சு. அதனால நம்ம இந்த டெலிவரியை வந்து வில்லேஜுக்கு வெளியே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, மினாட்டோ வந்து, கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றா. தேர்ட் ஒக்காகே வந்து, என் ஆர்டர்ல இருக்க டைரக்டா ஆம்பு பிளாக்ஸை நான் உன்னோட பாடி கார்ட்ஸா வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபுமே டெலிவரி அப்போ இருப்பா அப்படின்னு சொல்றாரு. மினாட்டோ வந்து, நான் எல்லாத்தையும் முன்னாடியே போய் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹிருசுனோட ஒய்ஃப் வந்து, நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் குஷினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபும் குஷினாவும் போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட அம்மா இருக்காங்க. குஷினா வந்து சாசுகேவை பார்த்து, பொண்ணா பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாசுகே அம்மா வந்து, இவன் பையன், இவனுக்கு பேர் வந்து சாசுகே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. குஷினா வந்து, என்னோட பையன் நருட்டோவும் சாசுகேவும் கிளாஸ்மேட்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஹிருசுனோட ஒய்ஃப் வந்து குஷினாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல ஹிருசுனோட ஒய்ஃப் வந்து, குஷினா இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் பேசாத, ஈவனும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட நம்ம வில்லேஜ் விட்டு வெளியில போற வரைக்கும் ரொம்பவே சீக்கிரட்டா தான் போனோம். உன்னோட பர்த்தை பத்தி யார்கிட்டயும் பேசாம அமைதியா வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த ஹைட் அவுட்டுக்கு எல்லாருமே போயிருவாங்க. குஷினாக்கா அங்க பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கவே குஷினா வந்து ரொம்பவே பெயினோட கத்திக்கிட்டு இருப்பா. மினாட்டோ இதெல்லாம் பார்த்து, இதுக்கு முன்னாடி குஷினா இவ்வளவு பெயின் அனுபவிச்சதே இல்ல, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹிருசுனோட ஒய்ஃப் வந்து, நீ ஒரு ஃபோர்த் ஓக்காகே மாதிரி ஆக்ட் பண்ணு, சைல்டிஸ்டா பண்ணாத அப்படின்னு சொல்லவே மினாட்டோ வந்து அந்த சீலிங் ஜுட்சுவே பார்த்துக்கிட்டு இருக்கான். குராமாவும் இந்த நேரத்தை யூஸ் பண்ணி வெளியில வர ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாஸ்க் மேன் பாத்தீங்கன்னா வெளியில இருக்க எல்லா ஆண்பு பிளாக்ஸையுமே அமைதியா எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாங்க. மினாட்டோ ஒரு பக்கம் குஷினாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். 9 டெயில் வெளியில வர ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தாங்க நம்ம நருட்டோ பிறக்கிறான். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.